போகட்டுமா? இதைத்தான் நானும் சொன்னேன். நம்ம பேச்சு ஆணு கேக்குதா பொண்ணு கேக்குதா? அவளை சோதனை பண்ணணும். எப்படி? நம்ம 2 பேரும் முச்சந்திக்கு போறோம். எதுக்கு பிச்சை எடுக்கவா? அதெல்லாம் முடிச்சாச்சு. அப்படியா? யாக வளர்க்கணும். ஏண்டா எங்களை பார்த்தா பிச்சைக்காரனாடு தெரியுது. உங்களில அவரை சொன்னுங்க. சவிச்சு போடுவோண்டா, வாயே எடுக்க முடியாது. வேற சமைச்சு போடுவோம். சமைச்சு தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டா சிசியா என்ன பேசிட்டு இருக்கா பாத்தியாளா? அவன் அப்படித்தான் பீத்துவேன். சரி, நம்ம என்ன செய்யணும்னா யாகம் வளர்க்கணும். அப்படின்னா யாகத்துக்கு தேவையான பொருள் வேணும். என்ன பொருள்? அத்திக்குச்சி, ஆலங்குச்சி, பொங்கங்குச்சி, புருஷங்குச்சி, ஓங்குச்சி, ஏங்குச்சி, இதுல 9 வகை குச்சி வேணும். அத்திக்குச்சி, ஆலங்குச்சி, பொங்கங்குச்சி, புளியங்குச்சி, பழைய பருத்துக்குச்சி. அந்த குச்சியெல்லாம் இப்போ நான் எடுக்கிறது இல்லை, பழசா போயிடுச்சு. நான் போயிட்டு வந்தா உங்க வீட்டில் ஒரு குச்சி, எங்க வீட்டில் ஒரு குச்சி, 9 வகை குச்சி. ஒரு வாரம் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. அப்புறம் இப்படி போய் என்னைக்கு வர்றது, என்னைக்கு யாகம் வளர்க்கறது? அந்த மைக்கில் அடுத்தவங்க பேசுறது இல்லையா? எடுத்து வச்சுட்டேன். வச்சுட்டியா? சிசியன்னா அப்படி இருக்கணும். அப்படி அதான் தம்பி கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? சிசியன் அனுப்புறேன், எள்ளுனா என்னையா இருப்பேன் அப்படின்னா. எலினி புழுக்கையா இருக்குன்னு சொல்லியா? எள்ளுனா என்னையா இருப்பேன் அப்படின்னா, புண்ணாக்குனா 30 ரூபா வித்து போடுவேன்னு வேற சொன்னேன். சரி இருக்கட்டும். அடுத்து என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? வாழைப்பழம். லம் லம் இல்ல, வாழைப்பழம். செத்தான் குருவே. செத்தான் குருவா? இது நல்லா இருக்கே. நாளைக்கு வந்துரு தம்பி. நாளைக்கு மாலை கும்பிடுறோம், வந்துரு. குழந்தைங்கிற ஆசை வருமா? சிசியா என்ன குருவே? லம் என்ன லம்? லம் வாழும். வாழும். நான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறேன். இந்தாங்க குருவே வாழைப்பழம். இது என்ன? அது லம். சரி, ஆனா உனக்குன்னு கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பாரு. சரியா? இருக்கட்டும். அடுத்து ஓங்காய். ஏங்க எடுத்துட்டு வாங்க. ஓங்காய் இருக்கா? பழமா இருந்திருந்தா உள்ள போயிருந்திருக்கும். என்ன வண்ணேல்? என்ன பிடிக்கலே? என்னதா என்ன பிடிக்கலே? நல்லதா இங்க இருக்குது. என்ன பிடிக்கலே? நல்லதா இருந்தா நான் ஒரு மூட்டை அள்ளி வீட்டுல கொண்டு வச்சுக்குவேன். அப்படி மணி அத அடமுடி இருந்தா அவருக்கு சட்னிக்கு வேணுமா? அது என்ன அதானே. ஊதுபத்தி ஊதுபத்தி இருக்கிறதே இல்லையோ? ஊதுபத்தி ஊதுபத்தி எப்படித்தானோ சமாளிக்கிறீங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். எனக்கு ஒரு சிசிய கிடைச்சது மாதிரி யாருக்கும் கிடைக்காது. இருக்கட்டும் இருக்கட்டும். மாட்டி தள்ளு. இது என்ன? அது என்ன சொன்னீர்? ஊதுபத்தி கேட்டேன். அதானே குருவே. இதான் ஊதுபத்தியா? இருக்கட்டும். எதுல குத்தணும்? லம்ல குத்துங்க. லம்லையா? சரி இருக்கட்டும். ஊதுபத்தி வந்துருச்சு. செவிடே ஜாம்பராணி பூதி. பூதியா? சரி கவலைப்படாதே, நான் யாகம் வளர்த்துட்டு இருப்பேன். இந்த வழியா யாராவது வந்தா என்ன சொல்லிட்டு இருப்பீர்? நான் யாகத்தை மந்திரம் சொல்லிட்டே இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். மந்திரம் தெரியாதோ? எனக்கு தெரியாதோ, நோக்கு தெரியுமோ? முந்தா நாள் சொல்லி கொடுத்தேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ? மந்துட்டே. மறந்துட்டேலா? மந்துட்டேன் நான். சிவமந்திரம். ஐயோ எமக்கு தெரியாது. நேற்று சொல்லி கொடுத்தனே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னவோ இப்படி கேள். மந்திரத்தை மறக்கலாமா?
வந்துட்டேன். சிவன் சிவன் அக்காளை மீது ஏறி கேரி முழுசா சொல்லுங்க. ஏண்டாமங்கோ. சிவன் சிவன் அக்காளை மீது ஏறி ஏரி செம்புடுக்கை ஆட்டினான். ஆட்டினான். பாதி பாதி சொன்னா காலைல 500 தான். இல்லைங்க குருவே, இன்னைக்கு அப்படித்தான் குருவே. அப்படியா? எல்லாம் ஆத்துல இங்க போய் நடமாட முடியாது குருவே. இன்னைக்கு ஒரு நாள் ஐவடி மட்டும் அப்படியே ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம என்ன பீனத்துக்கா நெளி பாக்கிறான். சொல்லுங்க குருவே. கட்டு புண்டாயிரு குருவே. எனக்கு வெறும் புண்டாயிருச்சியா. ஆமா, அதையும் புடிச்சிட்டீங்களா? அப்புறம் சொல்லிங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியாது. போய் சரி சரி, நம்ம மந்திரம் ஓதிட்டு இருந்தோம்னா பலிக்காது. சரி, மந்திரம் யாருக்கும் சொல்லப்படாது. மனசுல ஓதுனாதான் பலிக்கும். நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணி? நான் உட்காந்து யாக வளர்த்துட்டு இருப்பேன். சரி, யாராவது வந்தா ஓடி வந்து சொல்லணும். குருவே, நான் அங்க போய் உட்காந்து நீங்க கூப்பிடுங்க. நான் ஓய்வேன். எங்க ஆக மொத்தம் தப்பிச்சு பொழைச்சுக்கணும். ஐயா, தாங்கள் யார்? எதற்காக இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள்? தாங்கள் தவம் செய்ததை தாங்கள் யார்? எதற்காக தவம் செய்து கொண்டிருந்தீர்கள்? டையா? பெரிய டையி. டையினா? எங்க மாமியாவுக்கு எங்களுக்கு பெரிய டையி. சண்டை. சண்டையா? மாமியா காடு பல்ல காடு. சரி. எங்க காடு நல்ல மேட்டன் காடு. சரி. மாமியா காட்டுக்கு எங்க காட்டுக்கு நட வரப்புண்டு. அப்படி. வரப்புண்டு. சரி. வரப்புல அரும்புல்லு. அருகம்புல்ல. அந்த அரும்புல்ல சுண்டி அள்ளி
ஓட்ட போடுது. சரி. எங்க காட்டுல உள்ள தண்ணி பேர மாமியா காட்டுக்கு போகுது. நானும் அந்த ஓட்டை போட்டு அடிச்சு பார்க்கவே முடியல. மாமியா வைக்குது. சரி. மரமவனே உங்க காட்டு தண்ணி என் காட்டுக்குள்ள வரலாமா? இவர் தண்ணி போலாமா மாமி அப்படின்னு நாங்களும் வாழைக்காய் கொய்யாக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கேஸ் போட்டு பார்த்தா. சரி. இப்ப வெண்டங்காயில் போய் வள இழுத்துக்கிட்டு கிடக்கு தண்டு கோபால கதையாட்டா. மாமியால ஜெயிக்கணும் மாசிக்கான வாங்கினேன். அப்படியா? அப்படின்னு தவம் பண்ணுனா நீ தவத்தை கெடுத்துட்டே. சரி தவத்தை கெடுத்துட்டே சங்க கடிச்சாலும் கடிச்சு விடுவாரு. ஐயா, நானோ என்னுடைய எதிரியை வெல்ல வேண்டும், பகைவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக பூமி தன்னை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருந்த காரணத்தினால் தாங்கள் தவம் செய்ததை அறியாமல் மிதித்து விட்டேன் ஐயா, என்னை மன்னித்து. ஐயா ஏய், இந்த காலதே சும்மா இருக்குது, அதையும் ஒடிச்சு புள்ளான்னு பாக்குறேன். தாங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டேன் ஐயா. மன்னிப்பே வேண்டாம். சரி, வேற என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு எதிரி யாரு? எங்களுக்கு எதிரி எங்களுடைய பெரிய தந்தை மகன் துரியோதனன். என்ன வேணும்? எங்களுக்கு பங்காளி முறை. பங்காளி உங்களுக்கு பங்காளி சண்டை. சரி. எங்களுக்கு மாமியார் சண்டை. பெறப்படுங்க போல நாங்களும் வருகிறோம். தாங்களும் என்னுடன் தவத்திற்கு வருகிறீர்களா? ஆமா. என்னுடன் தவத்திற்கு வருவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? அதாவது 4 ஆசைகளை விட்டு வர வேண்டும். என்ன ஆசை? எப்படிப்பட்ட ஆசை என்றால் மண்ணாசை, மனையாசை, பெண்ணாசை, பொருளாசை ஆகிய இந்த 4 ஆசைகளையும் விட்டு வர வேண்டும். மண்ணாசை புடிச்சுபடி மண்ணு வேண்டாம். சரி. கலப்பு போட்டு ஓட்ட முடியல. இப்பெல்லாம் டக்குட்டு போட்டு ஓட்டுறாங்க. அதுக்கு காசு கொடுக்க முடியல. இப்ப ஆள் வச்சு அறுக்க முடியல. அவங்க 500 ரூபாய் கேட்கறாங்க. மண்ணாசை புடிச்சுபடி மண்ணு வேண்டாம். மனை ஆசைகளுக்கு குட்டிச்சாறு கூட வேண்டாம். நம்மளுக்கு எதுக்கு ஊட்டியே விடுறாங்க, இப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மனை ஆசை வேண்டாம். சரி. பொருளாசை நயா பைசா வேண்டாம். ஊருக்கு சோத்தை தின்னு விடுற நம்மளுக்கு எதுக்கு காசு? சரி, வேண்டாம். அடுத்தது என்ன? பெண்ணாசை. பெண்ணாசை நம்மளுக்கு வேண்டாம். நம்ம வண்டி போக தள்ளி ரொம்ப நாள் ஆகி போச்சு. சும்மா அப்படியே போய்கிட்டே இருக்கு. நடிக்க கூடாது மாமா. நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சே நம்மளை கேவலப்படுத்தி போட்டு விளையாடுறது. பரப்படுங்க போல. இந்த 4 ஆசைகளையும் விட்டு வர வேண்டும். ஐயோ, எங்களுக்கு எந்த ஆசை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நான் கூறும் மந்திரத்தை கூற வேண்டும். என்ன மந்திரம்? நாங்க ஏகப்பட்ட மந்திரம் நாங்க சொல்லுவா. அப்படியா? அப்படியே மண்ணாலே அப்படி போட்டு உப்புன்னு ஊதுனோம்னா அப்படி நிப்பாங்க. அப்படியா? கூறுகின்றேன். அரகரா, சிவசிவா, சம்போ மகாதேவா, வெள்ளியங்கிரி ஆண்டவா, கோடான கோடி சூரிய பிரகாசா, உம்முடைய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு உம்மை காண வருகின்றோம். எமக்கு அருள் புரிய வேண்டும் ஐயனே. ஆகட்டும், புறப்படுங்கள் செல்வோம். பார்க்கலாம். புறப்படுவோமா? இது மந்திரம் இல்லை. புறப்படுவோமா? நீலவானும் தன்னை தேடி எழில் விசைகள் வழி நடந்து, தன்னை தேடி அர்ஜுனானும் வழி நடந்து, நான் ஓட்டநல்ல பெருநடையாய் ஓடி வரேன் அர்ஜுனானும், ஓட்டநல்ல பெருநடையாய் ஓடி வரேன் காட்டிவானும், ஓட்டநல்ல பெருநடையாய் ஓடி வரேன் அர்ஜுனானும், ஓட்டநல்ல பெருநடையாய் ஓடி வரேன் காட்டிவானும், ஓட்டநல்ல பெருநடையாய் ஓடி வரேன் அர்ஜுனானும். நாம் அநேக தூரத்தை கடந்து வந்து விட்டோம். ஆமாமா. அப்படி வரும்பொழுது இந்த வனமாகப்பட்டது யாருடைய வனம் என்று கூறுங்கள் பார்க்கலாம். இது வந்து எம்கே தங்கவேல், விக்கினேஷ், எம்ஏ, ஆமா, மிடுதகடம் நாடகம் அமைப்பு கரூர். கதையின் அம்சப்படி இந்த வனம் யாருடைய வனம்? கதை மரப்படி இது கிருஷ்ணமோகினி வனம். உண்மை, கிருஷ்ணமோகினி வனம். மோகினி என்றால் பெண்கள் அதிகமாக இருப்பது போல் தெரிகின்றது. அதிகமா மட்டும் இல்ல. சரி, மோகினின்னு சொன்ன ரொம்ப அழகு. அழகோ அழகு. அவர்கள் முகத்தில் விழிக்காமல் செல்ல வேண்டும். முகத்தில் நம்ம முழிப்பா? எந்த பெண்கள் முகத்திலும் விழிக்காமல் செல்ல வேண்டும் தவம் செய்வதற்கு. அப்படி பெண்கள் முகத்தில் விழித்தால் நாம் செய்யக்கூடிய தவம் பலிக்காது. எங்க தவமும் அப்படிதான். அதனால் அவர்கள் வருவதற்குள் இந்த வனத்தை கடந்து சென்றாக வேண்டும். புறப்படுங்கள், போகலாம். கிருஷ்ணமோகினி வனந்தனிலே கிரடியேனோ வழி நடந்து, கிருஷ்ணமோகினி வனந்தனிலே கிருபையுடன் வழி நடந்து, கிருஷ்ணமோகினி வனந்தனிலே
வாய். குருவே வாய். இது யாது பொம்பளை பிள்ளை புள்ள ஆ, ஏ புள்ளது பிரதப்பா ஜில் ராமாமணி ஏ புள்ளது ஆய் இந்த பாடு இப்பதான் புகை தள்ளுதுண்ணே அப்படி ஆ? யாது இது பொம்பளை புள்ள ஆ, அங்க ஒரு வெக்கப்படுது பாரு ஏ இந்த மண்டையில குண்டி மண்டையில குண்டியா ஐயே. மண்டையில எது ஏ பாரு? நெத்தியில புட்டு நெத்தியில தான் ஏ போட்டிருக்கேன் காது லோலாயி லோலாய் தான் இருக்கும் புட்டு மூக்குத்தே ஏ பாச்சி பாச்சி பாசி ஏ லோலையில லோலைலா ஏ நொட்டி நொட்டா நொட்டியா நொட்டிக்குறா என்ன அது கொல்ச்சா அதான பார்த்தேன் குதுவே ஆ? அங்க வாருக்கு குதுவே என்ன அது சிலந்தி சிலந்தியா நெஞ்சு மேல கட்டி சிலந்தி அது சிலந்தி இல்ல என்ன வரும்போது வெள்ளை நில ரேட்ல இட்லி தின்னச்சா இட்லி ஐயோ. ஐயோ முடியலையே அப்ப சாமி. தட்டி தட்டி எழுப்புக்க குதுவே தட்டி எழுப்புற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல ஆஹா. ஐயோ அண்ணா ஏ நுண்ணா ஏ நுண்ணா ஏ நுண்ணா 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 அண்ணா அதான் வெளியில தெரியாது அப்படியா உன் பழக்கத்தை மாத்திரியா பாத்தியா இருக்கிறது பூரா அண்ணன் தங்கச்சி அதே பழக்கத்துல யா, மணி அடிச்சு அண்ணா வாய் கூப்பிடுறத வருத்தப்படணும். ஆ. அண்ணே அண்ணே யாரு என்ன யாரும் தெரியல உங்களுக்கு பார்த்தா எனக்கு அதிகாரமே தெரியல முகத்தை பாரு அப்பதான் தெரியும் கீழே பார்த்தா தெரியாது மூஞ்சிய மட்டும் பாரியா? அடியாளமே இப்படி போய் பாக்குறேன் அடையாள முகத்தை பாருண்ணா இங்க ஆ. இது யாருண்ணா அது சிசியா சிசியா நான் தானே கிருஷ்ணமோகினி அட கிட்டு போயலா ஆமாண்ணா ஐயோ கிட்ட நம்ம கிட்டு ஐயோ போய கிட்ட வா குருவே வா குருவே கட்டிப்பிடி 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 கட்டிப்பிடி. அப்படி கிட்ட அப்படி நம்ம ரெண்டு பேரும் தான் நசுங்குவோம் புழுப்புக்கிட்டு உழப்புக்கிட்டு இங்க வா ஆமா ஐயோ அண்ணா ஐயோ இப்படி வந்து ஏறாதண்ணா ஏய் கூப்பிட்டே ஐயோ கூப்பிட்டா இப்படி வரக்கூடாது நான் யார் தெரியும் நான் தம்பின்னு உனக்கு தெரியும்ல அர்ஜுனனுக்கு பெண்ணாசை இருக்கா இல்லையான்னு சோதனை பண்றதுக்காக பெண்ணா மாதிரி வந்திருக்கேல்ல இப்பெல்லாம் நடந்துக்க கூடாதுண்ணா குருவே நம்ம அது பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல எது பண்ணிக்கிட்டு அவ இருக்கீங்க கெடுத்து குட்டிச்சாரு பண்ணி விட்டான் நீங்களா தண்டு போடுறா தண்டுடா வந்து விடிய கால பனி நேரம்ல அப்படி ஐயோ அண்ணா இந்த பிள்ளை வந்து பிள்ளை இல்ல நான் வந்து பெண்ணா மாதிரி நம்ம வந்திருக்கேன் அம்பி நம்ம 3 பேரும் அண்ணன் தம்பி இதே நீங்க 2 பேர் பண்ணுங்க நான்லாம் வரல ஏமா ஏ நன்னா அண்ணன் தம்பி ஏ ஒஸ்கார ஒஸ்கா ஒஸ்கா ஏ நன்னா இருக்கும்டா நீ போ நான் வரல ஐயோ என்னடா அவ வதுவே வருவா அவ வதுவே பாரு நீ தங்கச்சிவே இந்த ஏரியா காஞ்ச மாடு கம்பளம் போந்தது மாதிரி பேசாம அடங்கி நில்லு அவ வதுவே வந்தானா வந்தா நீ வந்து சும்மா உதாதே என்ன பண்றது அவ வந்தானா என்ன பண்ற என்ன பண்றது ஏங்க ஏங்க உங்களை தாங்க எப்படி மாவாட்டணுமா அப்படின்னு சொல்ற ஏ குருவே என்ன இப்படிலாம் முக்கணுமா குருவே அப்படி செய்ய தெரியாது அவன் ஒதுக்கி போவே ஆ, என் குரு சும்மா விட மாட்டாரு ஏன் புடிச்சு விடுவாரு ஆமா வேற வேலை இல்ல எனக்கு ஏன்னா ஏன்னா பலராமன் இங்க வாங்க நீங்க புடிச்சிடுங்க ஏன் நான் அங்க கேட்டு சில்லறினா அந்த நல்ல வேலை இந்த வேலை வேண்டாம் நழுவிட்டு போறது உனக்கு தெரியுது புடிச்சு வச்சுக்க மாட்டியா சரி அண்ணா இங்க வாங்க வருமானம் போல இருக்குது நான் வந்து பெண்ணா மாதிரி தான் வந்திருக்கேன் எனக்கு முன்னப்பறம் எது தெரியாம இருந்தாலும் நீங்க தான் வந்து எனக்கு உதவியா இருக்கணும் சரியா கவலையப்படாத கிட்ட இவர் வந்து பொம்பளைய பார்க்காம வர்றாரா அவர் பொம்பளை பார்த்ததே இல்லையா இவரா ஆமா பெண்ணை பார்த்ததே இல்ல ஆஹா. பெண்ணுக்கு மயங்காத ஆள் யார் இருக்கா அவர் அப்படிதான் போறாரு அப்படித்தானே சொல்றாரு பாப்போம் கிருஷ்ணமோகினி வளர்ந்தடியிலே வில்விஜயல் பலனத்து. கிருஷ்ணமோகினி வளர்ந்தடியிலே வில்விஜயல் பலனத்து. அண்ணா, ஐயா, நீ உட்கார்ந்து தனியா இங்க வா. அது தனியா. என்ன இந்த வேகமா போறாரு வேகமா ஆளு சிக்கவே மாட்டாரா பிடிக்கி நம்ம பிடிக்க சிக்கன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாடா சிக்க வைக்கலாம் மாடு தள்ள இது வரல நீ அத்தனை பேத்துக்கு எடுத்துருக்கு நான் யாரையும் கெடுக்கல நல்லா தான் குடும்பத்தை வாழதான் வச்சிருக்கேன் கெடுக்கலாம் கிடையாது நீ கெடுக்காட்டியும் பரவாயில்ல இவளை கெடு சீக்கிரமே கெடு அட இவரை கெடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல நீ லைட்டா ஒரு போடு, ஏய், ஏங்க ஏ புதுக்கேளி ஏங்க
ஐயோ உங்களை இல்லனா நீ முணுமுணுனே அலையற பேசாம இரு. ஏன்டா எனக்கு ஒண்ணும் இல்லங்கற? யார் அம்மா நீங்கள் இதற்காக என்னை வெளிவரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? கேக்குறதெல்லாம் சரிதான். அந்த வார்த்தைக்கு பார்த்து அம்மா அம்மான்னு பேசாம பேசுங்க பாப்போம். ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தா உடனே அம்மா பாரு கிடக்குதா பாருங்க. அம்மா அம்மான்னு சொல்ற அப்படி இல்ல, ஒரு முடக்கு பால் கொடுத்து. சொல்லிட்டு நீயே சிரிச்சுக்கிற உனக்கு வெக்கமா இருக்கு. வேதியர்களே, எந்த பெண்கள் முகத்திலும் விழிக்காமல் செல்ல வேண்டும். ஏமா அம்மா நான் கூப்பிட்டாரு. இல்ல நீங்க போங்கடா ரெண்டு பேரும் நான் பாத்துக்க. அப்பா நீயே பெத்த. இல்ல மரியாதையா அம்மான்னு கூப்பிடுறாரு. ஏங்க இது என்னுடைய கிருஷ்ணமோகினி மேடம். என் பேர் கிருஷ்ணமோகினி. அப்படியா? உங்களை பார்த்த உடனே என் மனசு நான் பறி கொடுத்துட்டேன். அண்ணே நீ என்ன பண்ணே விட மாட்டேங்க. நீ போங்கிட்டு. பெண்ணே, நானோ தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். என் வழியை மறிக்க வேண்டாம், விட்டு விடுங்கள், சென்று வருகின்றேன். விட முடியாது. ஒரு பெண்ணா வந்து உங்களை பார்த்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றப்ப என்னை விட்டுட்டு எந்த ஆம்பளை இந்த உலகத்துல அது இந்த காலத்துல யாராவது இருக்கிறாங்களா? ஐயோ ஐயோ என்ன கூட்டத்துல போங்க ரெண்டு பேரும். நான் முடிஞ்சா அவரை மயக்கிறேன், இல்லையா உருட்டிட்டு கூட வரேன். நீங்க ரெண்டு பேரும் ஓரமா போங்க. இல்லாட்டினா என்ன பண்ண போறியா? ஓரமா போயிடுறேன், ஓரமா போயிடுறேன்னு போக போறாரு அவரு. ஏங்க எந்த பெண்கள் முகத்திலும் விழிக்காமல் சென்று கொண்டிருக்கின்றேன் அம்மா. வீணாக வழியை மறிக்க வேண்டாம். இப்படி ஆம்பளை இந்த காலத்துல நான் பார்த்ததே இல்லப்பா. பெண்களை வேற எடுத்து பார்க்காம இவர் நான் காதல் பண்ண போறேன். இருக்கும் செடியோட இறுக்கி போடு செய்ய மாமா. இருக்கும் செடியோட இறுக்கி போடு செய்ய மாமா. முருகும் நெய்ய போல உருகி தவித்தேனே ஆமா. நாளத்த பொழுதன நான் படுத்தா வேறு தமிழன நான் நடத்தா ஏதோ என் மனதானா நினைச்சி வீணா துடிக்குது. இருக்கும் செடியோட இறுக்கி போடு செய்ய மானே. முருகும் நெய்ய போல உருகி தவித்தேனே நானே. ஆத்தோர வீடு கட்டி பாட்டு சேத்தோர தாமரைய சீத்தடித்து நான் கொடுத்தேன். ஆத்தோர வீடு கட்டி பாட்டு சேத்தோர தாமரைய சீத்தடித்து நான் கொடுத்தேன். அப்போ போக்குயில ஒண்ணு யாரையும் தேடுதடி. அத்த மகனாயிரங்கள் உன்னை என்ன காணுது. என் மானே என்ன கோவம் சொல்லி என்ன பிடிக்கலையா? செடியோர குப்பா குப்பா செடியோர இறக்கி பிடிச்சைய மாமா. உன்னைய போல உருகி தவித்தேனே அம்மா. மானவெள நூலெடுத்து சீல ஒண்ணு நான் தருவேன். மானவர் தேரெடுத்து வாசவர் நான் வருவேன். மானவெள நூலெடுத்து சீல ஒண்ணு நான் தருவேன். மானவர் தேரெடுத்து வாசவர் நான் வருவேன். அப்போ போக்குயில ஒண்ணு உன்னையது வாடுதையா. அத்த மகனாயிருக்க யாரை எங்கு தேடுதையா. என் மாமா என்ன கோவம் சொல்லி என்ன பிடிக்கலையா? செடியோர உருகும் நெய்ய போல உருகி தவித்தேனே ஆமா. நாளென்ன பொழுதனை நான் படுத்தா வேற பொழுதனை நான் நடத்தா இருக்கும் செடியோர இறுக்கி பிடிச்சைய மானே. உருகும் நெய்ய போல உருகி தவித்தேனே நானே. மறுபடியும் தாய் தந்தனார்னு வச்சுக்க. அட என்னைய பாருங்க. பெண்ணே, நானோ எந்த பெண்கள் முகத்திலும் விழிக்காமல் தவம் புரிவதற்காக இங்க சென்று பாருங்க. கொண்டிருக்கின்றேன். எந்த பெண் முகத்துல நீங்க முழிக்க வேணாம். என்னைய பாருங்க. சிவ, சிவா. என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க வேற இந்த பொண்ணு இல்ல. என்ன நீங்க பார்க்க ஆரம்பிச்சா எந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு கண்ணு இருக்காது. பெண்கள் முகத்தில் விழித்தால் நான் செய்யக்கூடிய தவமாகப்பட்டது பலிக்காதம்மா. ஐயோ. ஆகையால் ஏனம்மா தாயே நீ என்னை மறுக்கின்றாய் கிருஷ்ண மோகினி.
யாருக்கும் என்னை வழிவரிக்க வேண்டாம். வீணாக என்னுடைய வலியை மறுத்து என்னுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் அம்மா. நிறுத்துங்க. நான் இருங்க, கோவமா பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப கோவப்படுத்துறீங்களே. ஒரு பெண்ணா வந்து ஒரு அழகான பெண் வந்து நம்மளை பார்த்து ஆசைப்பட்டு நான் உங்களை விரும்புறேன், என்ன திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு கேட்டா இப்படி அங்க ஒரு ஆம்பளை பேசுறது? நீங்க எந்த பெண்ணையும் பார்க்க வேணாம், என்னைய மட்டும் பாருங்க. என்னைய மட்டும் தங்களை போன்ற பெண்களை நான் தாயாகவும் தங்கையாகவும் நினைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படி செல்லும் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுவது நியாயமா? வேண்டாம் அம்மா. நீங்க யாரை வேணா தாயானங்க தந்தையானங்க எனக்கு தேவையே இல்லை. என்னை திருமணம் பண்ணிக்கங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தவத்துக்கு போவோம். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருந்தால் என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாக விடுவாய். உன்னை இறுதியாக எச்சரிக்கின்றேன், என் வழியை விட்டுவிடு. இறுதியாக நான் சொல்றேன், உங்களை திருமணம் பண்ணாம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். முடியாதா? முடியாது. அப்படி என்றால் உன்னுடைய இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன் பார். என்ன செய்வீங்க? என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் தர்மபூபதி கொடுத்த சூடாமணி புத்தகத்தை பார்க்கும் பொழுது தன்னை கொல்ல வரும் பசுவை கொன்றாலும் தவறில்லை என்று எழுதியிருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது உன்னை நான் என்ன செய்கின்றேன் பார். தாய் என்றும் தங்கை என்றும் தையலவு மோகினியை பார்த்து நின்றாய். நீ செய்ததோ பிள்ளைகள் எல்லாம் 1000 பிழை பொறுத்தேன். மீண்டும் என் வழியை மறித்தையானால் என் வில்லுக்கிரையாகிடுவாய். அங்கே சிலையை வளைத்து கலைய போட்டினேன். அர்ஜுனனோ சீக்கிரத்தில் வில்லை ஏந்தினேன். அங்கே வில்லை விளைக்க போட்டினேன். அர்ஜுனாஜனோ கண்ணா. அர்ஜுனா, கண்ணா, நான் தான் உன்னுடைய தவத்தை சோதித்து பார்த்தேன். அப்படியா? மிகவும் பக்தியோடு செல்கிறாயா இல்லை என்பதற்காக கிருஷ்ணமோகனை பெண் ரூபம் எடுத்து வந்தது நான் தான். அப்படியா? உன்னுடைய தவத்தை நான் மெச்சினேன் அர்ஜுனா. இதே போல் இந்திரவன நீலவன பழங்கிப்பாறை சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு தவம் செய்து ஈசன் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாசுதாசனத்தை பெற்று வெற்றியோடு வருவாய் அர்ஜுனா. ஆகட்டும் கண்ணா. மீண்டும் நான் தவம் செய்ய செல்லும் வழியில் எனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் கண்ணா என்று அழைத்தால் என் முன்னால் தோன்றி எனக்கு நேர்ந்த ஆபத்திலிருந்து என்னை காக்க வேண்டும் கண்ணா. அப்படி ஆகட்டும் அர்ஜுனா. கண்ணா என்றால் முன்னால் வந்து காட்சியளிக்கிறேன். வெற்றி உனக்கு சென்று வருவாய். இதோ இப்பொழுது நான் கிருஷ்ணமோகினி பணத்தை விட்டு திருடியேனோ வழி நடந்து கிருஷ்ணமோகினி வனத்தை விட்டு அடுத்த வனம் என்று சொல்லக்கூடிய நாகேந்தி வனந்தனிலே அரகரா நலமுடனே